ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ம். நான்வெஜ் பிடிச்சுமே நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இது என்னோட பர்சனல் ரீசன் பொறுத்தவரையும் பார்த்தோன்னா, எனக்கு வந்து நேச்சுரலி விலங்குகளை கொல்றது பிடிக்காது. விலங்குகளை கொல்றது நேச்சுரலி நான் முன்னாடி வந்து பார்த்தோன்னா நிறைய விலங்குகளை வந்து கொல்றதை பார்த்துருக்கேன். ஸோ அந்த அந்த பார்த்ததுனால தான் வந்து நான் அந்த டிசிஷனுக்கு மாறிட்டேன். ஸோ அதனால தான் அதை அவாய்ட் பண்றேன். புரியுதுல்ல? ஸோ அந்த டேஸ்ட் பிடிக்காதோ ஆர் இந்த மாதிரி ஒரு ரீசன் கிடையாது. நான் அனிமல்ஸ் கொல்றதை பார்த்ததுனால மட்டும்தான் அந்த சின்ன வயசுல வந்து எனக்கு அந்த விஷயம் வந்து கான்சியஸா மனசுல பதிஞ்சிடுச்சு. ஸோ அதை நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பட் இதை வந்து நான் யார்கிட்டையும் வெளிப்படையா சொன்னதும் கிடையாது. வெளிப்படையா நீ வந்து அவன் ஒரு ஆள் சாப்பிடும்போது இது அனிமல்ஸை கொண்டு தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பதிவிடுறது மாதிரி நான் ஒரு எமோஷனல் லிங்க் அதில் கொடுக்க மாட்டேன் சீரியஸ்லி. சோ இப்ப நீ சொல்றத பார்த்தா நீ அரவிந்துக்கு ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அரவிந்த் சொன்ன வேர்டு வந்து அரவிந்த் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து ஒரு இன்ஃபுளுசர் மாதிரி மக்கள்கிட்ட வந்து பொட்ரே பண்றாங்க இல்லையா? சோ மக்கள்கிட்ட பொட்ரே பண்ணும்போது அதை வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ்ல எடுப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ்ல எடுப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அதை சோசியல் மீடியால வைக்கும்போது அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப பெருசு இல்லை பாரு. அந்த எமோஷனல் லிங்க் வந்து ரொம்ப பெருசு. சில பேர் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் அதை எதிர்ப்பாங்க. நான்வெஜ் சாப்பிடுறவங்க, ரொம்ப தீவிரமா நான்வெஜ் சாப்பிடுறவங்க அதை கலாய்ப்பாங்க, உண்மையில அதை கலாய்ப்பாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடாது இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும்.